சுரேஷ் அப்படிங்கிற ஒரு பையன் டிக்டாக் ரீல்ஸில் ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை பிடிச்சி அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சி நம்ம லவ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ அவரோட காதல் வந்து சேர்ந்துச்சா இல்லையா, அந்த பொண்ணை வந்து அவர் பார்த்தாரா இல்லையா அப்படிங்கிறத வந்து வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற யூனிவர்ஸில் வரலாம். இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே, ஸோ ஸ்பெஷல் டேக்காக பார்த்தீங்கன்னா நான் வீக்லி ஒன்ஸ் வந்து லவ் ஸ்டோரி போடுவேன். போன வாரம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லவ் ஸ்டோரி போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்டு வந்து ஸோ என்னோட ஒரு லவ் ஸ்டோரி போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லவ் ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இது வந்து உண்மையான ஸ்டோரி. சுரேஷோட சொந்த ஊர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். சுரேஷோட வீட்டில் அவங்க அப்பா, அம்மா, அக்கா, அப்புறம் சுரேஷ் 4 பேர் மட்டும்தான். வீடு வந்து ரொம்ப ரிச்லாம் கிடையாது, ஒரு மீடியமான ஸ்டேஜில் உள்ள வீடு தான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு வந்து படிக்க போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா படிக்க மட்டும் போல. ஸோ அங்கே ஒரு பொண்ணை வந்து பார்த்தா ஒரு பயங்கரம் பிடிச்சது, ரம்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணை. ஸோ அந்த பொண்ணை வந்து ஃபஸ்ட் இயரில் லவ் பண்ண ஆரம்பிச்சிடாரு. லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவங்க ரெண்டும் பயங்கரமாக லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணி அந்த காலேஜை வந்து செம்ம லவ் ஸ்டோரிடா, செம்ம கப்பல் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோக்குள்ள வந்து ரெண்டுமே பயங்கர லவ். 2 பேரும் பார்த்தீங்கன்னா லீவ் விட்டாலே வெளியே சுற்ற போயிடுவாங்க. பைக் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க எல்லா இடமும் சுற்றுவாங்க. அந்த எல்லாருக்குமே தெரியும் சுரேஷும் ரம்யாவும் லவ் பண்ணுறது. ஹோல் காலேஜுக்கு தெரியும் சுரேஷும் ரம்யா வந்து லவ் பண்ணுறது. ஸோ 2018 காலேஜும் முடிஞ்ச டைமில் வந்து சுரேஷ் வந்து ரம்யா வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. மிஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் எப்போ நம்ம பார்க்கலாம் அப்படிங்கும்போது நம்ம அடிக்கடி பார்க்கலாம் அப்படிங்கிற ரம்யா சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து வேறு எங்கேயும் வேலைக்கு போகலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சமாக எல்லாருமே நார்த் சைடு, அப்புறம் சென்னை, அங்கே எல்லாருமே வேலைக்கு கிளம்பிட்டாங்க. ஆனால் இவர் மட்டும் ஊருக்குள்ளே இருக்கார். ஏன்னா வந்து நம்ம ரம்யா வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா ரம்யா வந்து அவங்க காலை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. பிளாக் பண்ணதுக்கப்புறம் ரம்யா வந்து ஏன் பிளாக் பண்ணாங்க அப்படின்னு வந்து இவருக்கு ஒன்றுமே புரியல. பல மொபைலில் ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா வந்து ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு சடனாக வந்து பிளாக் பண்ணிச்சு நமக்கு என்ன தோணும்? இவர் வந்து வேறு மொபைல் வந்து ட்ரை பண்ணுறாரு, எல்லாமே பிளாக்காக வருது. ரம்யா இந்த ஊர் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊர் தான். பிளாக் ஆனோடனே ரம்யாவே இவர் பார்க்க போகிறாரு. பார்க்க முடியல ரம்யாவை இவரால். ஏன்னா ரம்யா வந்து அங்கே இல்லை, அவரோட ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஏன்னா இவருக்கு வந்து ரம்யா ஏன் கால் பண்ணல, ஏன் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன், என் வீட்டில் இருந்து மாட்டிக்கிட்டாலும் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவருக்கு மனசுக்குள்ள 1008 கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு 2-3 மந்த்ஸ் கடந்து போயிடுச்சு. கடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரம்யா கிட்ட இருந்து ஒரு கால் வருது. வந்த உடனே எனக்கு மேரேஜ் ஆகிருச்சு, நீ வந்து வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி மட்டும் அப்படி ஒரு ரொம்ப அசால்ட்டாக சொல்லுதாங்க. ரம்யா 3 வருஷம் பயங்கரமாக லவ் பண்ணிவிட்டு சுரேஷை பார்த்துட்டு நீ வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற சொன்னோடனே நம்ம சுரேஷுக்கு என்ன ஆச்சு, ஏன் அப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்குறாரு. ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு இவர் நம்பலை. உடனே ஃபோட்டோ அனுப்பிவிட்றாங்க. ஃபோட்டோ அனுப்பிவிட்டு வந்து அப்படி ஒரு ஷாக் ஆயிடுச்சு. ரம்யா வீட்டில் வந்து மைண்ட் வாஷ் பண்ணியிருக்காங்க. ரம்யா வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க பையன் வந்து நல்லா செட்டில் அப்படின்னு சொன்னோடனே பையன் கொஞ்சம் நல்லா இருக்கா அப்படின்னு பயங்கரமாக சொல்லி அந்த பொண்ணை மனசை மாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ரம்யாவும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம சுரேஷ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ரொம்ப டிப்ரெஷன் போயிட்டு ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது, வீட்டில் யாரு கூட ஒழுங்காக பேசுறது கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் வீட்டில். இவருக்கு வந்து இதுலேருந்து எப்படி வெளியே வர அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக அந்த பொண்ணோட சுற்றிட்டு இருக்கிறதுனால வந்து அவருக்கு ரொம்ப டிப்ரெஷன் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் அவரோட ஞாபகமாக இருக்குது. சுரேஷ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஃப்ரெண்டு வந்து ராம் அப்படின்னு ஒருத்தர் வந்து நாக்பூரில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட வந்து வேலை கேட்டு அங்கே போயிடுறாரு. ஏன்னா இங்கே வந்து இவரால் வந்து இருக்க முடியல. ஏன்னா பார்க்குற இடமே இல்லாமல் அவள் தான் தெரியுறா கண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரால் ரொம்ப கஷ்டப்படுறாரு. வீட்லேயுமே சொல்லி அழுறாரு. வீட்லேயுமே அதுக்கப்புறம் வந்து ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது அப்படின்னா சரி அவங்க அம்மா அப்பா வந்து சரி ஓகே நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பி வச்சுறாங்க. அங்கே வந்து நாக்பூருக்கு வேலைக்கு போகிறாரு. எங்கே அப்படின்னா ஒரு பிஸ்கெட் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறார். சொந்த பிஸ்கெட் கம்பெனி வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு வந்து இவர் வந்து பிஸியாக வச்சுக்குவார். ஏன்னா அப்போ வந்து ரம்யாவோட ஞாபகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக வச்சுட்டு அப்படியே வந்து ரொம்ப சோகமாக விளைவார். எந்த ஒரு இதுலேயுமே பெருசாக ஈடுபாடு கட்ட மாட்டார். வேலை பார்ப்பாரு, ரொம்ப வராது, ஸ்டே பண்ணி தூங்கிடுவார், அவ்வளோதான். ஏன்னா அவர் ஃப்ரெண்டோட அதிகமாக பேச மாட்டார். ஸோ இப்படி அவர் வாழ்க்கை வந்து போய்கிட்டே இருக்குது. அப்போ தான் டிக்டாக் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பிரபலமாக இருந்த டைம். இந்த டிக்டாக் வந்து அப்போ தான் அவர் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. டைம் பாஸ்க்கு வந்து அப்படி ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போதுனா சடனாக வந்து ஒரு பொண்ணை வந்து பார்த்த உடனே பிடிச்சிருது. அந்த ரீல்ஸ் வந்து டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு வந்து டக்குன்னு அந்த பொண்ணை பிடிச்ச உடனே பொண்ணை ஐடிக்கில் போகிறாரு. ஐடிக்கில் போய்ட்டு அந்த பொண்ணை வந்து பார்த்துட்டே இருக்காரு. எல்லா வீடியோஸும் பார்க்குறாரு. அவருக்கு வந்து இவ்வளோ நாள் கஷ்டத்தில் இருந்த அவருக்கு அந்த பொண்ணு வீடியோ பார்க்குறது தான் இவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. அந்த பொண்ணு போடுற டெய்லி வீடியோஸ் எல்லாமே இவர் வந்து அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ என்ன நினைக்கிறாருன்னா கண்டிப்பாக நான் அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணணும், இந்த பொண்ணுகிட்ட எப்படியா ப்ரொப்போஸ் பண்ணி ஆகணும்டா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆந்திரா. ஸோ இவர் எப்படி ஆந்திரா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் ஸ்கூட்டி வச்சு ரீல்ஸ் போட்டுருக்காங்க. ரீல்ஸ் போட பார்த்தீங்கன்னா அதில் ஏபி பாசிங். ஸோ ஏபி பாசிங் வந்து சரி ஆந்திரா அப்படிங்கிற மாதிரி நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. சரி டிஸ்ட்ரிக்ட் கண்டுபிடிச்சாச்சு, எப்படி வீட்டை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் எடுத்து ஸோ இது என்ன பண்ணுறாருன்னா அந்த பொண்ணு வந்து வீடியோ போடும்போது அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு ஃப்ளைஓவர் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளைஓவர் வச்சு கண்டுபிடிச்சிட்டார். மிஞ்சி கூட ஒரு டிஸ்ட்ரிக்ட் எத்தனை ஃப்ளைஓவர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளைஓவருக்கு முன்னாடி வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது, அது வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போவும் அந்த பொண்ணை பார்க்க போகணும் அவருக்கு. ஆனால் வந்து இப்போதைக்கு போக முடியாது. என்ன ஒரு ரீசன் அப்படின்னா இவர் வந்து நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காரு. வேலை பார்க்கும்போது கொஞ்சம் காசெல்லாம் கையில் வந்தோடனே ஒரு பைக் வந்து எடுத்துட்டாரு. பைக் எடுத்தோம் 220 பைக் வந்து பல்சர் பைக் எடுத்து வச்சிருக்காரு. எடுத்தோடனே அதுக்கு வந்து டியூ கட்டணும். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு கொஞ்சம் பணம் அனுப்பணும். ஏன்னா அது பெரிய ஃபேமிலியாக கிடையாது, கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ வந்து பணம் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இவர் வந்து வேலை செஞ்சு கொஞ்சம் காசு சேர்த்துச்சா நம்ம வந்து இப்போ வந்து ஆந்திராவுக்கு போக முடியும்.
போனாலுமே உடனே அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியுமா, நம்ம வந்து உடனே போய் ப்ரொபோஸ் பண்ணி லவ் பண்ண வச்சிட முடியுமா அப்படிங்கிறது இவருக்கு தெரியல. அந்த அளவுக்கு பயங்கர முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. அவர் ஃப்ரெண்ட் வந்து கலாய்க்கிறாரு. ஸோ இதெல்லாம் பாசிபிளாக நடக்கிற கதையை பாரு அப்படிங்கிறது கலாய்க்கிறாரு. இல்லை மச்சான் கண்டிப்பாக அந்த பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு ஒரு முடிவோட இருக்காரு. ஒரு 2-3 months போகுது. போகிற வழி இடையில பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஐடி வந்து சடனாக வந்து வீடியோ எதுவுமே இல்லை. வீடியோ வந்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போடுது என்னோட ஐடி வந்து யாராவது பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீடியோ போட்ட அப்புறம் அப்போ தான் அவருக்கு நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா இடையில வந்து ஐடி பிளாக் ஆன கூட ரொம்ப கஷ்டப்பட்டார். சரி 2 மாதம் ஆகுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவுமே டிலீட் ஆக ஆரம்பிச்சிட்டு, டிலீட் ஆகனே அவருக்கு ஷாக் ஆகிட்டு. ஸோ நம்ம வந்து என்ன ஆச்சு, எதுக்காக டிலீட் ஆகுது, ஆல்ரெடி ஹேக் ஆச்சுன்னு சொன்னாங்க, மறுபடியும் இப்போ டிலீட் ஆச்சு அப்படின்னு ஒரு பயங்கர ஒரு ஷாக்கு. இருந்தாலும் வேறு எல்லா ஐடிலையும் தேடுற எதுலேயுமே கிடைக்கல, இன்ஸ்டாவில் தேடுற எதுலேயுமே கிடைக்கல. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இதுக்கப்புறமா டைம் வேஸ்ட் பண்ண கூடாது, நம்ம உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க காசு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பார்த்தீங்கன்னா சரியான மழை டைமில் பைக்கில் தான் போகிறாரு. ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யும் போது வந்து வண்டி ஸ்கிட் ஆகிடுச்சு. ஸ்கிட் ஆனே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. லைட்டாக ஆக்சிடென்ட் ஆனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார். ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹைதராபாத் போகிறார். ஹைதராபாத் போய் ஆதியை வந்து பார்க்குறாரு. ஆதியை பார்த்து பேசுகிறாரு. ஸோ அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஐடியெலாம் டிலீட் ஆகிருக்கு, நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து போகணும்னு நினைக்கிறாரு. ஸோ 2 பேருமே அதுக்கு அடுத்த நாளே கிளம்புறாங்க. கிளம்பி தெலுங்கானா போகிறாங்க, ஆந்திரா போகிறாங்க. ஸோ ஆந்திராவில் போய் அந்த பொண்ணோட வீட்டு முன்னாடி நிற்கும் போது அவர் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து காலையிலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பயங்கரமாக ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாரு. டேரெக்டாக வீட்டுக்குள்ளே போயிட முடியாதுலாம். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் அப்படி வெளியே நிற்கிறாங்க. காலையிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க. ஈவினிங் ஆயிடுச்சு, வரவே இல்லை அந்த பொண்ணு. ஒருவேளை இன்றைக்கி காலேஜ் போயிருக்க முடியாது, இன்றைக்கி லீவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு அங்கே ஒரு ரூம் போட்டிருக்காங்க. அந்த ரூமுக்கு போயிடுறாங்க ஸ்டே பண்ணதுக்கு. அதுக்கு அடுத்த நாள் விடிஞ்சதுக்கப்புறம் நேரம் அந்த பொண்ணோட வீட்டு வாசலில் போய் நிற்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட வீடு வந்து பூட்டியிருந்தோடனே அப்போ வந்து லாரி ஆஃபீஸில் போய் கேட்குறாங்க, என்ன ப்ரோ அந்த வீடு வந்து பூட்டியிருக்கு, உங்கள் வீட்டில் ஒரு கவுன்சிலிங் ஒரு பொண்ணு இருக்காங்களா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுகிறாரு. இவருக்கு வந்து தெலுங்கு தெரியாது, ஆனால் வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு தெரியல. ஆதிட்ட சொல்லி பேசுகிறாரு. ஆதிட்ட பேசும்போது ஆதி வந்து இப்படி கேட்குறாரு, என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி வந்து இறந்து போச்சு, உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி இவருக்கு சொல்கிறாரு. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஒரு லவ் ஃபெயிலியரில் இருந்தார் சுரேஷ். பாய்.